ஹாய், ஐம் சுஜிதா. டைம் தனராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்கா பாப் டேலண்ட்ல இருந்து இந்தியன் டான்ஸ் பார்க்க போறோம். வாங்க போகலாம். வாங்க. Nervous. You're nervous. I am. Judges, I am here. இங்க இருந்த உனக்கு தெரிஞ்சிருந்துரு. என்னடா இது இப்ப காட்டுறானோ? ஐயோ மாலையில தலைவர் பாட்டு செம்மதான். ஜட்ஜஸ் ஷாக் ஆயிடுச்சு. என்ன ரொம்ப பண்றப்பா? என்னடா இது எங்க பறக்கும்? செம்ம ஷாக்கு இது. ஐயோ இப்படி ஆடுறானுங்க டான்ஸ். அங்க ஒருத்தன் வந்துட்டு என்னப்பா எங்க இருந்துட்டா அங்க போறாங்க. என்னடா இது? வந்த நேரத்துல ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க பாரு. எங்க பாரு. ஐயோ மேல பேர் ரோப்ல இருந்து ஒருத்தன் இருக்கிறான். அங்க போற அங்க குறுக்க ஒருத்தன் போயிட்டு இருக்காங்க. புலித்தனமா ஆடிட்டு இருக்கானுங்க. சைக்கிள மேல ஏத்திட்டானு. அங்க பாரு அங்க சீன செம்ம சீனு. செம்ம மாத்துறாது. சால்ட்டா இருக்கு உட்காந்துட்டான்பா அவன். ஐயோ நட்டு மட்டும் நட்டுட்டானோ தலா. ஐயோ என்னடா இது? உட்காந்தா இல்லையா? சரியான லேண்டிங் இது. ஐயோ I said it the first time I saw them on AGT. This is by far the best act that has ever graced any of the stages. ஐயோ பறக்கிறான் உலகத்துல. சைக்கிள் ரெண்டு சைக்கிள் ஒருத்தர் இருக்கு. And I look into your eyes, it's like your life is at stake. Like these are kids. சின்ன பையனா இருக்கான் பாரு. ரொம்ப சின்ன பையனா. It's opened up to you and you have opened up. அவங்களே ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. எல்லாம் சொல்றதே தெரியாம அரண்டு போய் நிக்கிறானுங்க. ஜட்ஜஸ்க்குலாம் ஒண்ணுமே புரியல. அங்க பேரு பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்கப்பா. அங்க பேரு You danced for your lives up there and I felt every single செம்ம டேலண்ட் பாதலாம். இங்க பாரு பரவாயில்ல மிரட்டிட்டானோ. ஸ்டேஜே மிரட்டிட்டானோ. அங்க பேரு இவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். You give us the thrills, the chills, and we want more of you guys. அது இந்தியன் ஸ்டைல். அது மாலை போடுறது. Which calls itself champions. You're looking for an act who not just are brilliant, but every time they come on, டைம்ல வந்து brilliant ரேட்டிங் சொல்ல மாட்டான். appeal for me is that you're not a professional act. You're just who've done something. ஆனா நல்லா ஆடி இருக்காங்க. எல்லாமே நல்ல சரியான இது. ஸ்டேஜ் எல்லாமே அரண்டு போயிட்டாங்க. கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்கலாம் கொடுத்த டைமிங் கொஞ்சம் டைமிங் தான். செம மாஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ்
பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு? இந்தியன் டான்ஸ் பிச்சு உதறிட்டாங்க பசங்க. நம்ம பசங்க எங்க போனாலும் மரண மாசம் கெத்துதான். சூப்பர் என்ட்ரி. ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் வந்து தனியா ஜட்ஜஸ் கூட நின்னுட்டு இருக்கான். ஜட்ஜஸ் பக்கத்துல இருந்து அவங்களுக்கே ரொம்ப ஷாக். அவனை 2 த்ரோ பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து அங்க நிக்கிற பசங்க கிட்ட தூக்கி விட்டுருவாங்க. ஸ்டேஜுக்கு அவனும் பிடிச்சி அங்க ஸ்டேஜ் மேல தூக்கி விட்டுருவானுங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தாக்கா அவனை ஸ்டேஜ் மேல ஏத்தி அவனை அதுக்கு மேல ஏத்தி உட்கார வச்சிருவான். ஆனா உண்மையா பயங்கரமா இருந்துச்சு. அதுல பாக்குறதுக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமா, அப்படியே ஒரு கொடுத்த டைமிங் வந்து ரொம்ப கம்மி. அந்த ஒரு நிமிஷமுமே அவங்க யூஸ் பண்ணது சரியான டேலண்ட். ரொம்ப ஸ்டேஜே அரண்டுட்டுனா ஜட்ஜஸே ஆடி போயிட்டாங்க. பிரில்லியன்ட்ன்றது வந்து செம்மையான பெர்ஃபார்மன்ஸ். இது குறையும் சொல்ல முடியாது. இதுல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இதுல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 2 பேர் சைக்கிள்ல வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் ஜம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல வர்ற முதுகுல கால வச்சு, 2வது வர்ற சைக்கிள்ல முதுகுல கால வச்சு அந்த ஜம்ப் பண்ணுவான். தெரியல டப்புன்னு இவனை தூக்கி விட்டு இன்னொருத்தன் இங்க இருந்து பறந்து வந்துட்டு இருக்கான். அவனை கேட்சி பிடிச்சா பின்னாடி ஒருத்தன் டை அடிக்கிறான். என்னடா பண்றது என்னமோ நடக்குது. இந்த பக்கம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனை பாக்குறதுனால ஒரு பையனை பாக்குறதுனால எதுவுமே தெரியல. அதை விட எல்லாத்தையும் சூப்பர் மாஸ்னா என்னன்னா அந்த சைக்கிள்ல அந்த பையன் வந்து உட்கார்ந்தான். சரியான லேண்டிங். கரெக்டா பர்ஃபெக்டா அந்த சீட்ல உட்காந்து அதுல ஒரு ஸ்டைல் வேற அடி கண்ணத்துல கைய வச்சுட்டு நீ காலை வெளில வச்சுட்டு. அது இந்த ஸ்டேஜ்ல வந்து தமிழனோட பாட்டை கேட்கறதுக்கு காதுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இது. நம்ம தலைவர், அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் பாட்டு ஓடுறத கேட்கும் போது தமிழன் எங்கேயோ போயிட்டான்டா. தமிழன் இல்லாத இடமே இல்லை. ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்தது அந்த வீடியோ பார்க்க. தலைவர் பாட்டு ஓடுது ஸ்டேஜ்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண பசங்க சான்ஸே இல்லை, சும்மா சொல்லக்கூடாது. சரியான மாஸ் பசங்க, செம்ம டான்சர்ஸ். அதுல 2 குட்டி பொண்ணுங்களை பத்தியா, ஓப்பனிங் அந்த பொண்ணுதான் விசில் அடிச்சு ஆரம்பிக்கும், அடுத்தது ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரையும் ஃபுல்லாவே சூப்பரா இருந்தது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மரண மாஸ். வாவ், எப்படி இருந்துச்சுன்னாக்கா அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.